வணக்கம் நண்பா. இந்த வீடியோ வந்து கல்லடப்பு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு கல்லடப்பு இருந்துச்சு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அது வெளியே வந்துருச்சு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், தெரியும். பொதுவாகவே கல்லடப்பு பிரச்சனைன்னு உடம்புல வந்துருச்சுனாலே வாழைப்பூ பொரியல், வாழைத்தண்டு பொரியலெல்லாம் அடிக்கடி உடம்புல எடுத்துக்கோங்க. அதுபோக நான்வெஜ் கறி, உடம்பை ஹீட்டை கிளப்புற கோழிக்கறி அந்த மாதிரி அதிகமாக சாப்பிடாதீங்க. அது மாதிரி கடையில் விற்கிற கெமிக்கல் ஜூஸ் அதிகமாக எடுத்துக்கிறாதீங்க. இயற்கையாக தர்பூசணி பழம், நீர் ஆகாரம் அதிகமாக எடுக்கிற மாதிரி ஜூஸ் அதிகமாக குடிங்க. உடம்புல எப்போவும் நீர் சத்து அதிகமாக இருக்கணும். அப்போனா அந்த பெயின் உங்களுக்கு இருக்காது. சின்ன அளவில் வலி இருக்கும்போதே ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 சென்டிமீட்டருக்கு மேலே போச்சுன்னா அதை ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுப்பாங்க. அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா, இப்போ எனக்கு எடுத்துக்கு வந்து ஒரு 7 mm கல். இந்த கல் வந்து இயற்கை முறையில் எனக்கு யூரின் வழியாக வெளியே வந்துருச்சு நண்பா. 1 மாதமாக யானை நெறிஞ்சின்னு சொல்லுவாங்க அந்த காட்டு பகுதியில். அந்த கொலையை பிடுங்கி தண்ணியில் ஜெல் மாதிரி அடித்து காலையில் நேரமும் குடிச்சிக்கிட்டே இருந்தேன். 1 மாதம் கழிச்சு ஒரு நாள் எனக்கு வலி வந்துச்சு, ஒரு 4 மணிக்கு காலங்காத்தால். அந்த பெயினில் அப்படியே வெளியே வந்துருச்சு நண்பா. அதுக்கடுத்து ஒரு 2 வருஷமாக எனக்கு பெயின் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.